ப்ரியாரிட்டி புரிஞ்சோன அவங்களாவே டவுன் ஆகி உங்களுடைய சமாதானத்துக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால லீகலி நீங்க அவசரப்பட்டு டிவோர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட வேண்டாம். அமைதியாவே கண்டினியூ பண்றது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டு ஈவன் அவங்க திரும்பியும் வராங்க அப்படின்னா நீங்க பெரிய மனது பண்ணி நீங்க அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துலதான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி ஆண்கள். அது மாதிரி இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல குழந்தைகளுக்காக ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லேடி கண்டிப்பா ஒரு ஆணினுடைய துணைன்றது அந்த பெண் குழந்தைய லைஃப் செட்டில் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த சொசைட்டிக்காக லேபிள்காகவாது நீங்க ஒரு கணவன்ற லேபிள்காகவும் ஒரு மனைவின்ற லேபிள்காகவும் வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம். சோ அப்ப இந்த சொசைட்டின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ஒரு பேருக்காவது ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கீங்கன்னா உங்களை மதிக்கும். அண்ட் இன்னும் சொல்ல போனா உங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணும். இல்ல குடும்பம் இல்லாம ஒரு தனியாளா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒஸ்டான ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய விதமே இந்த சமுதாயத்துல வேற. சோ அதுக்காகவாவது ஜஸ்ட் ஒரு பேருக்காகவாது அதை கண்டினியூ பண்ணலாம். டிவோர்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்க இன்னொரு மேரேஜ் லைஃபையே சூஸ் பண்ண போறீங்க, அதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்னா டிவோர்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ மோஸ்ட்லி ஆண்கள் நான் பார்க்குற கேசஸ்ல ஆண்கள் சமாதானப்படுத்தி அந்த வாழ்க்கையை சரி பண்ணதான் முயல்றாங்க. பெண்கள் தான் கொஞ்சம் அவசரப்படுறதுல நான் என்னோட ரிசர்ச்ல பார்த்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி தன்னுடைய ஆளுமையில நல்ல சம்பாதிக்கத்துல இருக்கும் பொழுது பெண்கள் இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பட் இது ஒரு வாழவே முடியாத ஒரு கணவனோட வாழ்றாங்க, ரொம்ப ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்காங்கன்னா இது அட்வைசபிள் தான், டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனா ஒரு வாழ்க்கையை சரி பண்ணிக்க கூடிய ஒரு வாழ்க்கையில உள்ள ஒரு கணவனா இருக்காரு, சம்மதிக்கிறாரு, சமாதானமா போயிடலாம்னு நினைக்கிறாருன்றவரை அவாய்ட் பண்ணும் போது என்னதான் நீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்தாலும் அது மேரேஜ்ன்ற ஒரு கன்செப்ஷனுக்கு வரல அப்படின்னா அது உறுதியற்ற ஒரு உறவாதான் இருக்கும். அது என்னைக்கு இருந்தாலும் கண்டினியூ ஆகாது. கடைசியில நீங்க தனிமையில வாழக்கூடிய வாழ்க்கைய வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம். சரியா? நன்றி.